வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. மகாவிஷ்ணுவின் தசா அவதாரங்கள்ல ரொம்ப முக்கியமானதும் மக்களாலையும் பக்தர்களாலையும் கொண்டாடப்படக்கூடியதுமான ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ ராம அவதாரம். இந்த ராம அவதாரத்தின் மூலம் தர்மத்தை நிலைநாட்டவும், ஒரு அரசர்னா எப்படி இருக்கணும், மக்களோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த ராம அவதாரம் தான் ஒரு எடுத்துக்காட்டா விளங்குது. அப்படிப்பட்ட இந்த ராம அவதாரத்துல ஸ்ரீராமரோட எப்பவும் கூடவே இருந்துட்டு இருக்கவர் அவருடைய தம்பி லக்ஷ்மணன். அப்படி எப்பவும் சேவை செய்து கொண்டே இருக்கக்கூடிய லக்ஷ்மணனுக்கு மரமாக போவாய் அப்படின்னு சொல்லி ராமராலேயே ஒரு சாபம் விடப்பட்டது. ஏன் ராமர் இந்த சாபத்தை விட்டார், அது எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதன் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிவுக்குள்ள போலாம். ராமபிரானின் அவதாரம் முடிவு பெறும் நிலையில இருந்தது. அந்த முடிவு பெறும் நிலையில இருக்கும்போது அவருடன் கலந்துரையாடுறதுக்காக ரகசியமா யமதர்மராஜா வந்திருந்தார் ராமபிரானை பாக்குறதுக்கு. வேற யாருக்கும் தெரியாம ரகசியமா பேசணும் இல்லையா? அதனால யமதர்மராஜனும் ராமபிரானும் ஒரு அறைக்குள்ள போறாங்க. அது அறைக்குள்ள போனாவிட்டு நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனது தம்பி எப்பவும் சேவை செய்துட்டு இருப்பார் இல்லையா ராமருக்கு, அப்படிப்பட்ட லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்றாரு, யாரும் இங்க இந்த அறைக்குள்ள வந்து எங்களை தொந்தரவு பண்ணாம பாத்துக்கோ, யாரையும் உள்ள விடாதே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கு ஒரு கட்டளை இட்டு வாசல்லையே நிறுத்தி வச்சுட்டு 2 பேரும் உள்ள போயிட்டாங்க, ரூமுக்குள்ள போயிட்டாங்க. யாரு யாரு? யமதர்மராஜனும் ஸ்ரீராமரும் உள்ள போயிருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய ராமபிரானுடைய இறுதி காலத்தை அவங்க முடிவு பண்றதுக்காக உள்ள போயிருக்காங்க. ஏன்னா வைகுண்டத்திற்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது, அதனால அவங்க போயிருக்காங்க. இப்படி ராமபிரானும் யமதர்மராஜனும் உள்ள ஆலோசனை நடத்திட்டு இருக்கும்போது வெளியில நம்ம லக்ஷ்மண பெருமான் அந்த இடத்துல இருந்து காவல் காத்துட்டு இருக்கார். இப்ப பாருங்களேன், எப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வருதுன்னு பாருங்க. லக்ஷ்மணன் நின்னு காவல் காத்துட்டு இருக்கான், யாரையும் உள்ள விடல. ஆனா அப்ப பாருங்க, துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அந்த இடத்துக்கு வந்து நான் ஸ்ரீராமபிரானை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். துர்வாச முனிவர் யாருங்க? கோபத்திற்கே பெயர் போனவர் துர்வாச முனிவர். எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோபம் வந்துடும் துர்வாச முனிவருக்கு. அப்படிப்பட்ட துர்வாச முனிவர் லக்ஷ்மணனை நோக்கி சொல்றாரு, நான் உடனே ஸ்ரீராம பெருமானை நான் சந்திச்சாகணும், ஸ்ரீராமபிரானை நான் சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிறார். இல்ல, நான் உள்ள விட மாட்டேன், ஏன்னா அண்ணா தான் சொல்லிட்டு போயிருக்கார், உள்ள யாரையும் விடாதேன்னு சொல்லிட்டு போயிருக்கார், அதனால நான் உள்ள போக அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றாரு. ஆனா துர்வாச முனிவர் சொல்றாரு, ஒரு நொடியில இந்த அயோத்தி மாநகரையே எரிச்சு சாம்பலாக்கிடுவேன், அதனால ஒழுங்கா எனக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்கிறாரு துர்வாச முனிவர். லக்ஷ்மணன் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் தானாகவே லக்ஷ்மணனோட அனுமதி இல்லாம தானாகவே அந்த அறைக்குள்ள நுழைஞ்சிடுறாரு துர்வாச முனிவர். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஸ்ரீராமபிரானும் யமதர்மராஜனும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இவர் துர்வாச முனிவர் நுழைந்த உடனே ஸ்ரீ ராமபிரானுக்கே கோபம் வந்துருச்சு. கோபமே வராது ராமபெருமானுக்கே கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே லக்ஷ்மணன் இப்படி உள்ள நுழைஞ்ச உடனே சாபம் விட்டாரு, நீ மரமாக போ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டாரு. இதனால அதிர்ந்து போன லக்ஷ்மணன் அப்படியே கண் கலங்கி நிக்கிறான். ஏன்னா அவன் கண் கலங்கவே மாட்டான். எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்த காலங்களிலும் அவன் கண் கலங்கினதில்லை, அழுததில்லை.
ஆனா இந்த சாபத்தை கேட்ட நீ மரமாக போக கடவாய்ன்னு ராமபிரான் சொன்ன உடனே அவன் கண் கலங்கி போயிட்டான் லக்ஷ்மணன். அதை பார்த்த உடனே இவரும் யாருக்கு ஸ்ரீ ராம பெருமானுக்கும் கண் கலங்கிருச்சு. ஐயோ நம்மளோட தம்பியவே நாம இந்த சட்டுன்னு வந்த கோவத்தினால சபிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்தி அவரும் கண் கலங்கினாரு. உடனே என்னை இப்படியெல்லாம் சாபம் விட வச்சுட்ட லக்ஷ்மணா, இருந்தாலும் இப்படி சாபம் விட்டுருக்க கூடாது, நீ கண் கலங்குற அளவுக்கு நான் நடந்துட்டேனே, என்னைய மன்னிச்சிரு லக்ஷ்மணா அப்படின்னு பாருங்களேன் எவ்வளவு பெரிய மனசுன்னு ஸ்ரீ ராமபிரானே லக்ஷ்மணன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அதற்கு லக்ஷ்மணன் சொல்றாரு, அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அந்த அளவுக்கு நான் உயர்ந்தவன் இல்லை, ஆனாலும் இத்தனை நாட்கள் நான் உங்களுக்கு சேவை செய்வதையே பாக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் நானு அப்படின்னு ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தனே, இப்ப நீங்க என்னைய மரமா போன்னு சொல்லிட்டீங்க, அதனால நானு ஒன்னும் பண்ண முடியாம மரமாதானே நின்றுட்டு இருக்க முடியும், உங்களுக்கு சேவை செய்ய முடியாதே அண்ணா, அதை நினைத்துதான் எனக்கு கண் கலங்குது, மனம் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் ஸ்ரீராம பெருமான்கிட்ட சொல்றாரு. உடனே ஸ்ரீராம பெருமான், அதை நினைத்து நீ கண் கலங்காதே, எல்லாவற்றுக்குமே ஒரு வழி இருக்கு, விதி வசத்தால் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு, இது நம்மளால ஆனது இல்லை, நம்மளுடைய விதி எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். சரி, நான் சீதாவை வனவாசம் அனுப்பினேன் அல்லவா, அதனால எனக்கு 16 வருடங்கள் கண் இமைக்காமல் எதுவும் சாப்பிடாம அமர்ந்த நிலையிலேயே நான் தவம் செய்ய வேண்டும், இதுதான் எனக்கு இடப்பட்ட விதி. அதனால சீதாதேவியை கானகத்துக்கு அனுப்பினதுனால வந்த ஒரு பதிவுக்காக இதை நான் செய்ய போறேன். அதாவது சீதாதேவியை கானகத்திற்கு அனுப்பினதுனால வந்த அந்த சாபம் இருக்கு இல்லையா, சாபம்ங்கிறது எல்லாம் அடுத்தவங்களுக்கு விட்டாதான்னு இல்லை, தன்னுடைய மன கஷ்டத்தினாலும் வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு தவத்தை நான் வனத்துல பண்ணணும், அந்த தவம் செய்யும் போது நீ மரமாக இருந்து என்னை பாதுகாப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்துக்கும் அவரே ஒரு விமோச்சனமும் கொடுத்தார். பாருங்களேன், சீதாதேவியை கானகத்திற்கு அனுப்பினதுனால அவருக்கு கிடைத்த அந்த ஒரு தவ செயலுக்கு உதவி செய்ய, சேவை செய்ய நம்ம லக்ஷ்மணன் மரமாக நின்று அவருக்கு நிழல் கொடுத்து சேவை செய்தான். அப்படி ஒவ்வொன்றும் தன்னுடைய, அதாவது மக்களுடைய விதி வசத்தால், கர்ம விதின்லாம் சொல்றோம் இல்லையா, விதி வசத்தால் நடைபெறுகிறதுங்கிறது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ராமபிரானே இந்த மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கார். ராம அவதாரம்ங்கிறதே என்னது, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தது இந்த இதிகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மணன் ஒரு மரமாக ஆனான், புளிய மரமாக ஆனான். அதுவும் எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் போற வழியில இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊர்ல நம்மாழ்வாரா ராமபிரான் அவதரித்தார். அப்படி நம்மாழ்வாரா அவதரித்த ராமபிரான் அந்த இடத்துல அமர்ந்து தவம் செய்தார். தவம் செய்கிற அந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருந்து நம்மாழ்வாருக்கு நிழல் கொடுத்தது. அந்த நிழல் கொடுத்த அந்த மரம்தான் புளிய மரம், அதாவது தூங்கா புலி என்று சொல்லக்கூடிய, தூங்கா புலி என்று சொல்லக்கூடிய அந்த மரம். ஏன்னா அந்த மரத்தோட இலைகள் மூடுவதே இல்லையாம், புளிய மரத்தோட இலைகள் மூடிக்கும் இல்லையா. ஆனா இந்த புளிய மரத்தோட, அதாவது லக்ஷ்மணன் புளிய மரமா அவதாரம் எடுத்திருக்கான், அப்படிப்பட்ட அந்த புளிய மரத்தின் இலைகள் மூடுவதே இல்லை, அதனாலதான் அதுக்கு பேரு தூங்கா புளிய மரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட், அப்படியும் மரமாக போன போது கூட ஸ்ரீராமனுக்கு நம்மாழ்வார்ங்கிற ஒரு ஆழ்வார் பிறவை எடுக்கும்போது அவருக்கு சேவை செய்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் திருநகரியை ஒரு தடவை நம்மளும் போய் தரிசனம் பண்ணி நம்மாழ்வாருடைய ஆசீர்வாதங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.